தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டார். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கின. இந்த அமைப்பின் உச்சிமாநாடு அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் இன்று நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா புறப்பட்டார். ரஷ்யா, உக்ரைன் போர், இந்தோ பசிபிக் பிராந்திய நிலவரங்கள் குறித்தும் 4 நாட்டு தலைவர்கள் விவாதிக்க இருக்கின்றனர். குவாட் உச்சிமாநாட்டுக்கு செல்லும் பிரதமர் மோடி பின்னர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பையும் சந்திப்பார் என கூறப்படுகிறது. குவாட் உச்சிமாநாட்டை தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் பிரதமர் மோடி உரை நிகழ்த்த இருக்கிறார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று மாலை பதவியேற்க இருக்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கும் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக அதிஷியும் அவருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கின்றனர். டெல்லியின் மிக இளம் வயது முதலமைச்சர் என்ற பெருமையை 43 வயதாகும் அதிஷி பெற்றுள்ளார். சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித் ஆகியோருக்கு அடுத்ததாக முதலமைச்சராக பதவியேற்கும் 3வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையையும் அதிஷி பெறுகிறார். டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை வழக்கில் அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் பெற்றார். துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் இன்றி கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளால் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகினார். கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்த அதே நாளில் அதிஷி ஆட்சி அமைக்க துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் டெல்லி முதலமைச்சர் அதிஷியின் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித் தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 3000 ரூபாய் என இருந்தது 6000 ரூபாய் என உயர்த்தப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிப்பவர்களுக்கு 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக கல்வி உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 6000 ரூபாயாக இருந்த கல்வி உதவித்தொகை 12000 ரூபாய் என உயர்த்தப்பட்டுள்ளது. தொழிற்கல்லூரி மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு 7000 ரூபாயிலிருந்து 14000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி படிப்பில் சேரும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் 50 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவினரை பொய் வழக்கு போட்டு திமுக அரசு முடக்க நினைப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது ஆதாரமற்ற புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் திமுக அரசு மீது மக்கள் கோபத்தில் இருப்பதாகவும் அதனை திசை திருப்பவே லஞ்ச ஒழிப்புத்துறையை முதலமைச்சர் ஏவி விட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற செயல்களால் அதிமுகவை முடக்கிவிடலாம் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் மனப்பால் குடிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலின் கேந்திரமாக தமிழ்நாடு விளங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி அதனை மறைக்க திமுக அரசு முயற்சிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு விருதுகள் பெற்று சாதனை படைத்தவர் எனவும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு அரசியல் கேள்விகளை தவிர்க்குமாறு நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லிருக்கேன். ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன். நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல உதயநிதி துணை முதலமைச்சர் வேறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும், உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல.
தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 5,76,000 பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதில் இருந்து டிஎன்பிஎஸ்சி, ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் அரசு துறைகளில் 34,384 பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அரசு துறைகளில் நேரடி நியமனம், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு துறை நிறுவனங்கள் வாயிலாக 33,655 நபர்கள் என மொத்தம் 68,039 பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தவிர நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட சிறப்பு முயற்சிகளின் மூலம் 5,08,055 பேர் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அதற்கான காலி பணியிடங்கள் 6,724 உயர்த்தப்பட்டதை அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கடலூர், ஈரோடு உள்ளிட்ட 13 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்தது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி வெப்பம் பதிவானது. மதுரைக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூரில் 102 டிகிரி வெயில் கொளுத்தியது. சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 100 டிகிரி வெயில் வாட்டி வதைத்தது. கடலூர், ஈரோடு ஆகிய பகுதிகளிலும் வெயிலின் பிடியிலிருந்து தப்பவில்லை. கரூர், பரமத்தி, பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, திருச்சி ஆகிய பகுதிகளிலும் வெயில் சதம் விளாசியது. 20% போனஸ் கோரி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLC இந்தியா பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் சுமார் 60% பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக உள்ளனர். நிரந்தர ஊழியர்களுக்கு 2 லட்சம் வரையும், அதிகாரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையும் போனஸ் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே வழங்குவதாக கூறப்படுகிறது. 20% போனஸ் கோரி ஜீவா தொழிற்சங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 நாட்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் NLC நிர்வாகிகள் தொழிற்சங்கத்தினர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. NLC நிர்வாகம் இந்த தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை, போனஸ் எங்களை இவர்கள் கேட்பதற்கு எந்த சட்டத்திலும் இடமில்லை என்று உறுதியாக தெரிவித்துவிட்டது. போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி NLC நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை நெற்குன்றத்தில் குப்பை போட சென்றபோது தெருநாய் கடித்து குதறியதில் 10 வயது சிறுவனுக்கு கையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பால்வாடி 2வது தெருவில் வீரமுத்து செல்வி தம்பதியின் 10 வயது மகன் கேசவன் அருகிலுள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். பெற்றோர் இருவரும் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் குப்பையை தொட்டியில் போட கேசவன் முயன்றார். அப்போது தெருநாய் அவரின் கையை கடித்து குதறியது. இதில் சிறுவனின் கை தசையில் பலத்த சேதம் ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தனது வீட்டுக்கு சென்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நாய் அதை தள்ளி விட்டானா, தள்ளி விடும் போது அந்த நாய் எகிரி கடிச்சிருச்சு. சிறுவனின் கையில் காயம் குணமடைந்த பிறகுதான் தொடையிலிருந்து சதை எடுத்து அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்பதால் சிறுவனின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வேலைக்கும் செல்ல முடியாமல், மகனையும் கவனித்துக் கொள்ள முடியாமல் பெற்றோர் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தங்கள் பகுதியில் உள்ள தெருநாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பையனை கடிச்சதே இப்ப நாளைக்கு எங்களை கடிக்கும், இன்னொரு குழந்தைங்களை கடிக்கும். எல்லாருக்குமே ஆபத்தாகுது. இப்போ பயமா இருக்கு. அதிகரிக்கும் தெருநாய்க்கடி சம்பவங்களால் மக்கள் நடமாட அச்சமடைந்துள்ளனர். யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என கட்சியினருக்கு திருமாவளவன் அறிவுறுத்திய காட்சிதான் இது. மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டுக்கான விசிக தென்மண்டல செயற்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், மாநாட்டுக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கும் நிலையில் ஏதாவது பிரச்சனையை கிளப்புவார்கள் என்றார். மது பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் காமராஜர், பெரியார் போன்றோர் கிடைத்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். $45,000 கோடி வருமானம் முக்கியமா, இளைஞர்களின் எதிர்காலம் முக்கியமா என கேள்வி எழுப்பிய திருமாவளவன், தேர்தல் வந்தால் மட்டுமே விசிக அரசியல் கட்சி என்றும், தேர்தல் முடிந்தால் பெரியார் இயக்கம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் குண்டுவெடிப்பில் பலர் உயிரிழந்ததால் கைம்பெண்கள் அதிகம் இருப்பதாகவும், இந்தியாவில் மதுவால் லட்சக்கணக்கான பெண்கள் கைம்பெண்களாக உள்ளதாகவும் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலையில் போட்டு சென்ற தனியார் பேருந்து மோதி 2 உயிரிழந்தனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்துகளை அடித்து நொறுக்கினர்.
ஓசூர் அருகே தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் பணிமுடிந்து செல்லும் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு அந்த நிறுவனத்தின் 2 பேருந்துகள் சென்றுள்ளன. கெலமங்கலம் அருகே சென்றபோது பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது இருசக்கர வாகனத்தில் மோதியதில் கட்டுமான தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது ஸ்பீட் கவர்னர் படுத்தி கொடுத்தா இன்னைக்கு இந்த ஓவர்டேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது, 2 உயிர் போயிருக்காது. இதுக்கு முழுக்க காரணம் டிரைவருடைய அஜாக்கிரதை தான். நம்மளுக்கு இந்த கூட் ரோட்ல மெயினாக ஸ்பீடு பிரேக்கரும் ரவுண்டானாவும் தேவைப்படுது. அப்படி போடலைன்னா அடிக்கடி சின்ன ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்துகளை உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். உடல்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆவின் நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம் அளித்துள்ளது. திருப்பதி லட்டு தயாரிக்க சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்து பெற்ற AR ஃபுட்ஸ் நிறுவனம்தான் பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை செய்வதாக சமூக வலைத்தளங்களில் தகவல் பரவியது. இது முற்றிலும் வதந்தி என்று கூறியுள்ள தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு, பழனி கோவிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடம் இருந்தே பெறப்படுகிறது என்று அறநிலையத்துறை விளக்கமளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுபோன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் உண்மை சரிபார்ப்பு குழு கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி 149 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்தியா வங்கதேசம் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376 ரன்கள் எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேசம் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து பரிதவித்தது. அந்த அணியில் ஒருவர் கூட அரை சதம் கடக்காத நிலையில் விக்கெட்டுகள் மளமளவென சரிந்து வங்கதேசம் 149 ரன்களுக்கு சுருண்டது. தொடர்ந்து வங்கதேசத்திற்கு ஃபாலோ ஆன் கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 2ஆம் நாள் ஆட்ட நேரம் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன்கள் சேர்த்துள்ளது. இதன் மூலம் 308 ரன்கள் முன்னிலை பெற்று இந்திய அணி களத்தில் உள்ளது. இந்தியா சார்பில் சிறப்பாக பந்து வீசிய பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சர்வதேச போட்டிகளில் 400 விக்கெட்டுகளை எடுத்து பும்ரா புதிய சாதனை படைத்துள்ளார்.